ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதனுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாகவே இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. அப்போ பரத்திலிருந்து வருகிற சில ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் நேற்று பார்த்தோம், சமாதானத்தை குறித்து சுத்தமாக இருப்பதை குறித்து, சுத்தமானது என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமானதெல்லாமே எது சுத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு சுத்தமான ஒரு தேவனை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை நான் ஆராதிக்கும் பொழுது நானும் சுத்தவானாக இருக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். ஆனால் அப்போ யாக்கோபு அதை எழுதும் பொழுது இவ்விதமாய் நாம் கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு என்கிற வேதாகமத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 3:17 இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது பாருங்க. வெண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். அப்போ தலைமையாகிய பண்பு என்ன? அது ஒரு தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன், ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்குள்ள என்ன உண்டாகணும்? அமைதியை நாடும், தேடும். சொல்லுங்க, அமைதியை தேடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய அடுத்த விருப்பம் என்ன? அவர் அமைதலின் தேவன். யாரையும் கட்டாயப்படுத்துகிறவோ இல்லை யாரையும் அவர் துன்புறுத்துகிற தேவன் அல்ல. அவர் ஒரு புறாவை போல கபடமற்றவராக இந்த உலகத்தில் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் அநேகருடைய வாழ்க்கையில் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் நான் எப்போது சமாதானத்தை தேடுகிறவனாக இருப்பேன். அதாவது வீடுகளில் சமாதானத்தை தேடுவேன், புருஷனிடத்தில் சமாதானத்தை தேடுவேன், பிள்ளைகளிடத்தில் சமாதானத்தை தேடுவேன், சபையில் சமாதானத்தை தேடுவேன், ஊழியரிடத்திலே சமாதானத்தை தேடுவேன், அருகாமையில் இருக்கிறவர்களிடத்திலே சமாதானத்தை நான் தேடுவேன். அல்லேலூயா. அதான் அழகாக சொல்கிறார் பாருங்க யாக்கோபு. என்னது? அமைதியை நாடும். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை தேடுகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனையில் நம்ம அமைதலை தேடுகிறோமா என்பது தான் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில். நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறேன், தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். அன்னைக்கு ஆவியில் ஞானம் நிறைந்தவர்களை கர்த்தர் சபையில் தெரிந்தெடுத்தார். அப்படிதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் சபைக்குள்ளே பிரச்சனைகளை வரும் பொழுது எல்லாரையும் தெரிந்தெடுத்து கொள்ளவில்லை, ஞானத்தில் சிறந்தவர்களை எடுத்தார். அப்போ ஞானத்தில் நிரம்பினவர்களை எடுத்தார். அப்போது தான் சபையாக செயல்பட முடியும். அப்போ தான் ஊழியமாய் பண்ண முடியும். இன்னைக்கு நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் தேவ கிருபையில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒவ்வொருவருமே எதை தேடணும்? சமாதானத்தை தேடணும். நம்முடைய அழைப்பே என்ன? வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய அழைப்பில் கர்த்தர் என்னை அழைப்பினுடைய மிக பெரிதான நோக்கம் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய அபிஷேகம் அவனுக்குள் இருக்குமானால் கர்த்தர் அவனை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறார். சகல சத்தியத்திலையும் அவர் என்னை நடத்துகிறார். அப்படின்னா சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் என்னை நடத்துகிறார். ஆனால் என்னுடைய அழைப்பு சமாதானமாக இருக்கணும், என் சமாதானத்தை நாடணும். அழைப்புனா என்ன? இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறதற்கு முயற்சி செய்கிறோம், ஒரு தொழில் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம் இல்லையா? எப்படி ஆகிலும் இதை டெவலப் பண்ணுறதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும்,
இப்போது ஒரு செய்தி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். இது எப்படி நல்லா இருக்கணும், இன்னும் ஆழங்களை, வேதத்தினுடைய ஆழங்களை, ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு வாஞ்சை இருக்கிறதை போல, ஒரு தொழிலில் நான் இப்படியே இருக்கக்கூடாது, இன்னும் வளரணும், இன்னும் எதாகலாம் கர்த்தர் இந்த தொழிலில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? ஒரு புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஆப்ரேஷன்களும் இன்னை நடக்கிற ஆப்ரேஷன்களும் வித்தியாசம். அன்னைக்கு சரீரத்தை கத்தியினால் அறுத்தாங்க, இன்னைக்கு ஹோல்ஸ் போடுறாங்க இல்லையா? அப்போ டெக்னாலஜி வளர்ந்து வர 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 ஒவ்வொரு துறைகளுமே எப்படி தான் வளர்கிறாங்க? ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய அழைப்பு சமாதானத்திற்குரிய அழைப்பு. அப்போ இந்த அழைப்பை நான் சரியாய் புரிந்து கொண்டு அந்த அழைப்பை சரியாய் நான் இருப்பேனேயானால், இந்த அழைப்பை புரியாதவர்கள் பிரிந்து செல்லுவார்கள். இந்த அழைப்பை புரியாதவர்கள் என்ன செய்வாங்க? இந்த அழைப்பில் நான் வளருவதற்கு விரும்பாதவர்கள் பிரிந்து செல்லுவார்கள். அதான் அழகாக சொல்லு. அதனால் நீ யாரும் அடிமை கிடையாது. நீ இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு அடிமை கிடையாது. ஆனால் நீ சமாதானத்தை தேடணும். அதனால தான் அழகாக அந்த வசனம் சொல்ல, ஒருக்கோட வாசிக்கலாமா நம்ம? ஆகிலும் அப்போ பிரிந்து போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவிவிசுவாசிகள். சொல்லுங்க, அவிவிசுவாசி தான் பிரிந்து போவான். ஆவியானுடைய கிருபை இல்லாதவன் தான் பிரிந்து போவான். தேவனுடைய அபிஷேகம் இல்லாதவன் தான் பிரிந்து போகிறான். ஆனால் யார் அடிமை கிடையாது. இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானம் இருக்கும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ அழைப்பு என்னது? பின்மாற்றத்தில் போகிற ஒரு மனிதன்தான் அவன் பிரிந்து போகிறவனாக இருக்கிறான். ஆனால் நம்ம அவனை கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய ஞானத்தை பெற்றிருப்பானால் அவன் பிரிந்து போவதற்கு அவனுக்கு முடியாது. அல்லேலூயா. எப்போ ஒரு மனிதன் பிரிந்து போகிறான்? பின்மாற்றத்தில். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் இருந்தார்கள், 12 சீஷர்கள் இருந்தார்கள். 12 சீஷர்லையும் மிகவும் பிரதான சீஷரில் பேதுரு தான் சீஷன். அவருக்கு தான் திருமணம் ஆகியிருந்தது. மற்றவர்களுக்கு யாருக்கும் அந்த அளவு திருமணம் ஆகவில்லை. ஏன்னா 40 வயதிற்கு மேலே தான் யாருக்கு திருமணம்? பேதுருவுக்கு இருந்துச்சு. பேதுருனுடைய மாமின்னு பேர் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகிருந்துச்சு. அப்போ அந்த நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருனுடைய வீட்டில் தான் ஒரு 6 சீஷர்கள் இருந்தார்கள். அப்போ 6 சீஷர்களும் பிரிந்து போக நினைக்கிறார்கள். யாரை விட்டு? கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறாங்க. கர்த்தர் வந்து சொல்கிறாருப்பா, பிள்ளைகளே எனக்கு நீங்கள் ஆகாரம், யோவான் சுவிசேஷத்தில் அழகாக இருக்கும் லாஸ்ட் அதிகாரத்தில், நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க. அங்கே வந்து அவர் ப்ரெஸ் பண்ணலை, அவர் புஷ் பண்ணலை. நீ செய், நான் கடமையை செய், நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன், நீ இந்த இதில் வந்து என்னது, என் சபையை உன் மேலே தான் நான் ஸ்தாபிக்க போகிறேன், அதனால் நீ ஊழியம் செய்யணும். அவர் எதுவுமே சொல்லலை. அந்த அழைப்பு அவனுக்குள்ளே இருந்ததுனால மீண்டும் சொல்கிறாரு, நான் உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். அநேகருடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும். ஆனால் அதை தேவன் ஞானத்தினால நம்ம அதை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்று, என்னுடைய அழைப்பே எதுதான்? சொல்லுங்க, என்னுடைய அழைப்பை யாவரோடு சமாதானம் இருக்கும்படி. ரோமரில் வாசிக்கலாமா? ரோமர் 14:19 நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் ரோமர் 14:19 வாசிங்க. ஆனபடியால் சமாதானத்திற்கு அடுத்தவைகளையும் அப்ப எது அவர் சொல்றாரு? சமாதானம் வரணும்னா என்ன வரணும் உனக்குள்ள? ஒர்க்கோட வாசிங்க சிஸ்டர். ரோமர், ஆனபடியால் சமாதானத்திற்கு அடுத்தவைகளையும்
ஆ. அப்போ ஒரு மனிதனுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? தேவன் ஞானத்திலிருந்து உனக்கு ஒரு 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 இது கொடுத்துருந்தா, ஒரு வல்லமையை கொடுத்துருந்தா, ஒரு ஞானத்தை கொடுத்துருந்தா நமக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கிறான் அப்படின்னா அவன் பக்தி விருத்திக்கு எதுவான ஒரு வளர்ச்சியை பெருக்கிக் கொண்டே இருப்பான். பக்திக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஞானத்தை, பரலோகத்தில் நமக்கு வேண்டியதான ஞானத்தை அவர் எனக்கு பரலோக ஜோதியினிடத்திலிருந்து, பிதாவின் ஜோதியினிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை வருமானால் அது சமாதானத்தை கொண்டு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன்? என்னுடைய அழைப்பே என்னது தான்? சமாதானம். யாவரோடும் சமாதானம் இருக்கணும். வேத வாசிக்கலாமா? ரோமர் 8:6 வாசிங்க. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உண்டு. அப்போ இன்னைக்கு எந்த சிந்தையில் நம்ம இருக்கிறோம்? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை ஒரு தேவன் நமக்கு கொடுத்தால், சமாதானத்தினுடைய உடன்பாடு என்ன சொல்லுங்களேன்? ரோமர் 8:6 வாசித்தோம் சிஸ்டர். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மாம்சத்திற்குரிய சிந்தை. அப்போ மாம்சத்திற்குரிய சிந்தை என்னது? கோபம், வைராக்கியம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இவைகளெல்லாம் மாம்சத்திற்குரிய கிரியைகள். அப்போ மாம்சத்திற்குரிய கிரியைகள் எனக்குள்ளே இருக்குமானால் அது மரண சிந்தனையை கொண்டு வருகிறது. அது ஆவிக்குரிய சிந்தனை இல்லை. அப்போ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் தேசத்தில் சமாதானத்தை பார்க்கிறார்கள், சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சமாதானம் இருக்குதான்னு கேட்டு பார்த்தா எத்தனையோ பேருக்கு சமாதானம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. அப்போது சமாதானத்தை நான் நாடணும், நான் விரும்பினாதான் சமாதானம் வரும். இப்போ பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருகிறது. அப்போ ஒருவர் விட்டு போகும் பொழுது, ஒருவர் விட்டு கொடுக்கும் பொழுது, அல்லது ஒருவர் தாழ்ந்து போகும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் சமாதானத்தை தேடுகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி, நானும் நீயும் ஒன்று தான்ங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இணைந்து கொண்டால் நிச்சயமாய் அங்கே பிரச்சனை தான் வரும். அப்போ சமாதானத்தை யார் விரும்புகிறா? யார் விரும்புகிறா? சமாதானத்தை தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும், எத்தனை மனிதன் இந்த உலகத்தில் சண்டை வைத்தாலும் அந்த சண்டையில் நான் சைலண்டாக போகுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அல்லேலூயா. அப்போது நான் சமாதானத்தை நாடுகிற ஒரு மனிதன் எந்த மனுஷனிடத்துலையும் சண்டைக்கு போக மாட்டான், யாரிடத்துலையும் எதிர்த்து நிற்க மாட்டான், யாரிடத்துலையும் கோபப்பட மாட்டான், யாரிடத்துலையும் என்ன இருக்காது? பகை இருக்காது. எல்லாரையும் உன்னை போல நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று, நான் சமாதானத்தை தேடுகிறவனானால். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நான் சமாதானத்தை தேடுகிறேனா? தேடுனா சண்டை வராது, கோபம் வரும், ஆனால் என்ன வராது? சண்டை வராது, பிரிவினை வராது, கோபங்கள் அதிகமாய் வார்த்தைகள் வெளிப்படவே செய்யாது. அப்போது கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளே பரலோகத்திலிருந்து, ஞானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் எது? சமாதானம். நீங்கள் யாவரோடு சமாதானம் இருக்க வேண்டும் என்று ரோமரில் தான் நான் வாசித்தேன். 12:18 வாசிங்க. கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும்
சமாதானமாயிருங்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுது, கூடுமானால் எல்லா மனிதர்களோடும் சமாதானமாயிருங்கள். இன்னைக்கு இந்த சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கா? இன்னைக்கு நம்ம சமாதானமாக இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் பக்கத்தில் பார்க்கிறவர்கள் நம்மளை பார்த்து இவங்க சமாதானமாக இருக்கிறாங்க, இப்பா இவங்கள்ட்ட போனால் சமாதானம் இருக்கும் அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொல்கிறாங்களா? இல்லைப்பா அவங்கள்ட்ட போனால் வாயாடி, அவள்கிட்ட போனால் அப்பா இப்போ இந்த என்னது கடுகு பொட்டுறது மாதிரி பொட்டுவா, அதனால் நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களா? நம்மளை பார்த்து என்ன சாட்சி சொல்கிறாங்க? நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க? சமாதானத்தை தேடுகிறவர்கள் யாரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். சொல்லுங்க, சமாதானத்தை தேடுகிறவர்கள் எங்கேயுமே எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சமாதானமாக போனோம்ப்பா. சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன், குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கச்சி பிள்ளைகளுக்குள்ள சண்டைகள் எல்லாம் வரும்போது சிலவங்க சொல்ல கேட்டிருக்கிறேன் நான். என்ன சொல்லுவாங்கப்பா, போக சொல்லு, சமாதானமாக போவோம், என்னத்துக்கு சண்டை சொல்லுவாங்களா இல்லையா? வெளியிலேருந்து ஒரு மனிதன் வந்தால் என்ன சொல்லுவான்? என்னப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்கீங்க, கொஞ்சம் சமாதானமாக தான் போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் சமாதானப்படுத்துவதற்கு வேண்டியதான ஒரு நோபல் பரிசு கொடுக்கிற அளவிற்கு இந்த உலகத்தில் சமாதானத்தை தேடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதானத்தை தேவன் சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கிற ஒன்று தூய்மை, இரண்டாவது சமாதானம். அல்லேலூயா. இது என்னன்னா, சண்டையிடாமல் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் தான். சண்டையை விரும்பக்கூடாது. இப்போ எனக்கு எப்படி ஆகல நம்ம சொல்லுவோம் பாருங்களா, அவள்கிட்ட போய் எப்படி ஆகல 2 வார்த்தை நான் கேட்காம விடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையில் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், அதான் விருப்பம். ஃபஸ்ட்டு நான் விரும்பலை அப்படின்னு நம்ம யாராவது சொல்கிறீங்களா? நான் விடவே மாட்டேன். அது எப்படி அவள் இப்படி பேசலாம்? நறுக்குன்னு 2 வார்த்தை நான் கேட்காம விட மாட்டேன். நம்ம சொல்லுவாங்க, கணவனார் சொல்லுவேன், ஏம்மா விடுமா, அமைதியாக இருமா, சும்மா இருமா அப்படின்னா அது எப்படிங்க அவள் பேசலாம்? இல்லை புருஷன் எழுப்பி நிற்கும் போது மனைவி ஏம்மா சைலண்டாக இரு, புருஷன் அவன் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிறானா, அவன் ஒன்று புரிஞ்சுக்கணும், அவன் சமாதானத்தை விரும்பலை. சமாதானம் போகணும் என்கிறதை அவன் என்ன செய்யலை, விரும்பலை. அப்போ சமாதானமாய் போக வேண்டும் என்கிற ஒருத்தன் விருப்பம் எனக்கு இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய ஜெப குறிப்புகளில் இன்றைக்கி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு சபைக்குள்ள, வீட்டில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கேயுமே நாங்கள் சண்டைக்கு போகக்கூடாது. அந்த எல்லாரிடத்திலும் நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்கிற சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷனோடும் நம்ம சமாதானமாக இருக்க பழகணும். இல்லை கிருபை கேட்கணும், ஆண்டவரே நான் அந்த மனுஷனோடும் சமாதானமாய் போவதற்கு எனக்கு கிருபை வேணும். எடுத்த உடனே பேசிடக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் என்ன, சமாதானத்தை தேடணும். அவன் அப்படி பேசிட்டான், இவன் எப்படி பேசிட்டான், நான் அவனை அடிக்காம விட மாட்டேன், அவனை திட்டாம விட மாட்டேன், அவன் எப்படி என் பிள்ளையே சொல்லலாம், அப்படி இப்படின்னு அநேகர் பேசிக்கொண்டு தான் இருக்கீங்களே தவிர அதை விடுறதுக்கோ சமாதானத்தை தேடுறதற்கோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேடுறதற்கான முயற்சி செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் குடும்பத்தில் சமாதானத்தை நான் நினச்சேன் கொண்டு வருவதற்கு நான் நினச்சேன் விரும்பணும். அப்போ நான் விரும்பினா மட்டும்தான் சமாதானத்தை என்னால் ஆட்கொள்ள முடியும். அப்போது நான் சமாதானத்தை நான் தேடவில்லாத பொழுதுதான் என்னுடைய குடும்பம் சிதைந்து போகிறது, என் குடும்பம் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்ளுகிறது, தேவையில்லாத காரியங்களுக்கு என் குடும்பம் என்ன செய்கிறது, மாட்டிக்கொள்ளுகிறது. தேவையில்லாத வேதனைகளை நீ சுமக்காதபடிக்கு நீ அமைதல் உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? அமைதல் உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, 2வது சமாதானம் வருவதற்கான வழிகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? சங்கீதம் 34 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34 அதனுடைய 14வது வசனம். தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அது தொடர்ந்து கொள். அல்லேலூயா. அழகா பைபிள் சொல்லுது,
அந்த பொது மொழிபெயர்ப்பில் விதமாய் வேதம் சொல்லி கொடுக்கிறது என்ன? தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதையே கருத்தாயிரு. சொல்லுங்க, எப்படி சொல்லுது பைபிள்? தீமையை விட்டு விலகு, நன்மை செய், நல்வாழ்வை நாடு. நல்ல வாழ்க்கையை நாடு. நீ நாடணும், நல்ல வாழ்க்கையை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. அப்போ உன்னுடைய கருத்து, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சிந்தை, உன்னுடைய கருத்து பேச்சுகள். கருத்துனா என்னது? பேச்சு. அப்போ நீ பேசுகிறது தீமையான வார்த்தைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நன்மையான கருத்துக்களை பேசுவோமானால் சமாதானம் தானாய் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில், நான் என்னுடைய அழைப்பு என்னது? சமாதானத்தை ஏற்படுத்தும்படி ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு ஊழியம் கூட. இந்த சமாதானப்படுத்துறது என்னது? ஒரு ஊழியம். எனக்கு அந்த ஊழியம் சபைகளில் இல்லை. ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமான அந்த ஊழியத்தை குறித்து நம்ம சண்டே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கிற காலத்தில், இன்னைக்கு இருக்கிற நாட்களில் நான் என்ன செய்யணும்? சமாதானத்தை கருத்தாய் தேடணும். நான் கருத்தாய் தேடணும். இன்னும் நம்ம தேடுறோமா? வீட்டில் பிள்ளைகளுக்குள்ள கருத்தாய் தேடுகிறோமா? கிராமங்களில் சமாதானமாய் தேடுகிறோமா? கருத்தாய் தேடுகிற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ரெண்டாவது, அடுத்தது சமாதானம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எபிரேயர் 12:14 வாசிங்க. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் எப்பொழுது வருதோ அங்கே பரிசுத்தம் தானாய் வந்து விடுகிறது. எத்தனை சொல்றது நான் புரியுது? எப்போ ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் என்கிற ஒன்று வந்து விடுகிறதோ அவனுக்குள்ள என்ன வந்து விடுகிறது? பரிசுத்தம் வந்து விடுகிறது. அவன் தேவனை காண்பான். அவ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண முடியாதுன்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். அப்போ சமாதானம் இருந்தாதான் பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. இப்போ அநேகர் தவறு செய்கிறது எங்கே தெரியுமா செய்வாங்க? சமாதானம் இல்லாமல் தான் என்ன செய்வாங்க? முடிவெடுப்பாங்க. இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் சரியான சமாதானம் இருந்தால் வாழ்க்கை சுமுத்தாக போகும். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பதில்லை. கோபத்தில் முடிவெடுக்கிறோம். கோபத்தில் முடிவெடுக்கிற முடிவு எப்படி போய் மாட்டோம்? ஆபத்தில் போய் நிற்கும். அப்போ சமாதானமாக இருந்தால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். கோபமாக இருந்தால் தேவையில்லாத முடிவுகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை அழித்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். இப்போது சமாதானமாக இருக்கிற நாட்களில் வந்து நம்மளை பார்த்து நான் செத்து போவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்போ நான் சாவேன்னு சொல்லுவாங்க? சமாதானம் இல்லாத பொழுதுதான் மனிதன் சொல்கிற காரியம் என்ன? நான் இருப்பதை காட்டிலும் சாவது நலம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு தானாய் உருவாகி விடுகிறது. அப்போ இன்றைக்கி நான் நினைச்சணும், சமாதானத்தை தேடணும், வாஞ்சிக்கணும், கருத்தாய் அதை தேடணும். கருத்தாய் தேடணும், நம்ம தான் தேடணும். அப்போ தேட வேண்டுமானால் ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கணும். அப்போ ஞானத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் யாரிடத்துல என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி பழகணும், நான் எப்படி ஞானவானாய் நடக்கணும் அப்படிங்கிறது ஞானத்தின் ஆவியானவர். அப்போ ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய நடப்பித்து விட்டால் நமக்கு சமாதானம் தானாய் வந்து விடுகிறது. அல்லேலூயா. சரி, அடுத்த சமாதானம் எனக்கு வரணும்னா நான் என்ன நினைக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. அப்படின்னா கொலோசியர் 3:15 எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம்
நன்றி அறிதல் உள்ளவர்களாய். அப்போ நம்மளை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டதா? ஒரே சரீரமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க. நம்முடைய அழைப்பு ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு அழைப்பை குறித்து சொன்னேன், ரெண்டாவது ஒரு அழைப்பை குறித்து சொல்கிறேன். நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஒரே சரீரம் உள்ளவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானம், சமாதானம். ஏன் சமாதானம்? அவரே சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் நான் முடிக்க போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், 2 தெசலோனிக்கேயர். நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நாம் முடித்து நம்ம அடுத்த காரியங்களுக்கு நம்ம போகலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3 அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே தந்தருளுவாராக. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அமைதியை அருளும் ஆண்டவர். அமைதியை, அப்போ உனக்கு அமைதியை யார் தான் கொடுக்கிறா? கர்த்தர் தான் தருகிறார். உனக்கு சமாதானத்தை யார் கொடுக்கிறா? கர்த்தர் தான் கொடுக்கிறார். எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. எல்லாவற்றிலும் அமைதல் அளிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் யாரோடு இருக்கிறார்? அமைதல் உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களிடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார். 1000 பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுட்டு ஹாயா போயிட்டே இருக்கிறான்னு வச்சுருங்கன்னா அவனுக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மாலை பொழுதில் நம்ம மீண்டும் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் உங்களோடு என்ன செய்ய உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் ஊரிலே. அப்போ தேவதூதர்கள் கூட சொல்கிறாங்க சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அப்போ சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் பிரிவினைக்கு அங்கே இடமே இல்லை. அமைதலின் தேவன் நமக்குள்ள இருக்கிற சண்டைக்கு தேவையில்லை. அவன் எப்படி நடப்பான் அப்படின்னா சமாதானத்தை வாஞ்சிக்கிறவனாக இருப்பான். இன்னைக்கு சபை, நீங்கள் எதை தேடுகிறீர்கள், எதை நாடுகிறீர்கள், எதை விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க பழகுங்க. உங்கள் அழைப்பை ஒரே சரீரமாய் இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை அழைத்து இருக்கிறார். பிரிந்து போகிறவர்கள் போகட்டும், அவர்களை கட்டாயப்படுத்தாதுங்க. ஆனால் உன் அழைப்பு என்ன? இணைந்து ஓடுகிற ஒரு அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் இன்றைக்கி கேட்டிருந்தால் ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார். இப்போ நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்கிறது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்வுக்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கிறது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் இனி இப்போ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கொண்டு வருகிறீர்கள் என்பது உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. அப்போ நாம் அழைக்கப்பட்டது ஒரே சரீரமாக இருக்கும் பொழுது நாம் எப்போதும் ஒரு மனிதன் செய்கிற நன்மைகளை நினைக்க 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 சமாதானம் தானாய் வந்து விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லி அப்பப்போ சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் உனக்கு ஒருத்தர் நன்றி செய்தானா அவனை உள்ளத்தில் வச்சுக்கோ, அவன் தீமை செஞ்சானா அதை மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனிதன் நமக்கு நாளைக்கும் அவன் நிச்சயமாக ஒரு நாள், இன்னைக்கு இல்லை என்று சொன்னால் இன்னொரு நாளுக்கு நிச்சயமாக அந்த மனிதன் நமக்கு நன்மை செய்கிறவனாக தான் இருப்பான். ஆனால் பிசாசானவன் என்ன செய்வானா, நன்மை செய்கிற இடத்துலேருந்து பிரித்து அவன் என்ன செஞ்சிருவானா, தனிமையாக்கி விட்டுருவான். நன்மைகள் வரவிடாதபடி, சமாதானம் வரவிடாதபடி. என் மூலமாக நமக்கு நன்மைகள் வரும்னா பிசாசுக்கு தெரியும், ஓகே இவனை பிரிச்சுட்டா இந்த குடும்பத்தை தனிமையாக்கிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் போட்டி பொறாமைகளை கொண்டு வந்து, ஈகோ என்கிற பிரச்சனையை கொண்டு வந்து அவன் என்ன செய்து விடுகிறவனாக இருக்கிறான். குடும்பங்களை பிரச்சனையை உருவாக்கி சமாதான கேடை உருவாக்கி கொண்டு வருகிறான். ஆகவே அன்பு பிள்ளைகள், நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இனி சமாதானத்தை விரும்புங்க, சமாதானத்தை நாடுங்க, யாவரோடும் என்ன செய்யுங்க, இருங்கள். அல்லேலூயா.
ஆனால் சமாதானத்தின் தேவன் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரானால் என்னுடைய அடையாளம் அதுதான். நான் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இதுதான் அடையாளம். இந்த அடையாளம் ஒரு மனிதனுக்குள்ள நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்கள் கூட அவர் சமாதானமாய் சொன்னார், இவர்கள் அறியாமை செய்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க. அதுதான் ஸ்தேவான் எப்படி ஜெபம் பண்ணார்? அவருடைய கல்லறிந்த லாஜனங்களை கொல்லும் பொழுது சொல்கிறாரு, பிதாவே இவங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. கல்லறிந்து கொல்லுகிறவனை கூட மன்னிக்கிறது தான் ஆவியானவர் உண்மையாய் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கிரியை நடப்பித்து கொண்டிருப்பார். அப்போ நான் என்னை மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேனா, ஆவியின் சிந்தை உள்ளவனாக இருக்கிறேனா? மாம்ச சிந்தை குறித்து நம்ம இன்னும் அதில் நிறைய இருக்கும், நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, நான் இன்னைக்கு இதை நாட விரும்புகிறேன். எதை நாட விரும்புகிறேன்? சமாதானத்தை நாட விரும்புகிறேன். நான் அழைக்கப்பட்ட அழைப்பு சமாதானம் தான். அந்த சமாதானத்திற்குள்ளே நான் நிற்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பீர்களே ஆனால் நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும். நீ கேட்கணும், ஆண்டவரே நான் சமாதானம் தாருங்க தாருங்க தாருங்கன்னு கேட்கறது இல்லைங்க. சமாதானத்தை நான் எவ்வளோ தேடுகிறேன் என்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. நான் கூட சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்களில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் ஆண்டவரே சமாதானத்தை நான் தேடுகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், யாவரோடு சமாதானமாக இருக்க விரும்புகிறேன் என்கிற நாம் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நமக்கு சமாதானம் தானாய் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மளுக்குள் வாசம் பண்ணுகிறபடினால புத்தி கெட்டாத சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அப்போ எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்த வேண்டுமாம்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும்? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம அது தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு தவறி விடுகிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை ஒரு ஆண்டவரே என் பிரச்சனை இதுவாக இருக்குது, என் புருஷன் இப்படி செய்கிறான், என் மனைவி இப்படி செய்கிறான், என் நாத்தனார் இப்படி செய்கிறான், என் மனைவி இப்படி செய்கிறான், பிள்ளைகள் இப்படி செய்கிறாங்க. இதை யாருக்கு தெரியப்படுத்த வேண்டியவருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு பிள்ளைகள், நீங்கள் நாடினா கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. அப்போ சமாதானம் எங்கே இருக்குது? ஆவியானவர் எனக்குள்ள இருந்தால் சமாதானத்தை நான் தேடுவேன். அப்போ ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறாரா? அப்போ அந்த இடம் சமாதானமாய் மாறும். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? அல்லேலூயா.